என்ன பயமா இருக்கா? என்னது? உனக்கு பயமா இருக்கான்னு கேட்டேன். நான் ஏன் பயப்படணும்? நீதான் டச்சா? முதல்ல நீங்க யாரு? நான் யாருங்கிறதெல்லாம் இங்க முக்கியம் இல்லப்பா. உள்ள பாபு தான் எனக்கு சொன்னாரு. என்ன, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், யாராவது கேட்டா நான் டாக்டரை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லு. ஹே பாப், நீ அங்க மேல எப்போ போன? ஏய், இப்படி பயமுறுத்துற வேலைலாம் வச்சுக்காத, சரியா? ஏய், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னா? ஓகே, வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாத. ஏய், இங்க பாரு பாப், அவன் உன்னோட ஆள்னு எனக்கு தெரியாது. ஏய், வேண்டாம். அடச்சா. ஆடா கடவுளே, எங்க வந்து விழுந்து செத்துருக்காங்க. யார் இது? யாருக்கு தெரியும்? யாரையாவது வர வைப்போம் இரு. அதுவும் சரிதான். தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதே, தலை இழுத்து. அவனோட முகத்தை பார்த்தீங்களா? நான் சொன்ன உடனே என்ன வந்து பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் கேன். ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு என்னால் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். எனிவே, க்ரஸில் இருக்கிற ப்ராப்ளம் இதுதாங்க. இங்கே பாருங்க. கிரேட் கிரவுண்ட் குரீல்ஸ் உடைய பாப்புலேஷன் குறையிறத நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்ட் ஸ்குரல்ஸா? வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரீட்ரீட்காக நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி மிஸ்டர் கென்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் கென்ட், சீடர் கேட்டுக்கிட்டே இருக்கிற அனிமல் லைஃப் படிப்படியாக அழிஞ்சுக்கிட்டு வருது. அணிலும் முயலும் வயலில் வாழ்கிற எலியும் அவ்வளவு, ஏன் பறவைகள் கூட்டம் கூட குறையுது. ஆனால் இதோட காரணம் அறிவியல் பூர்வமாக கூட இன்னும் சொல்ல முடியலை. அதனால இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதோட வேலையை கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ அப்படியா? நீங்க சொல்ற இடத்துல 65 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. $500,000 செலவு பண்ணி எக்யூப்மெண்ட்ஸை வர வச்சு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்கன்னு எலிக்காக அந்த வேலையை நிப்பாட்டுறதா? மிஸ்டர் கார்னலி. மிஸ்டர் டாக்டர் கான்லி. டாக்டர் கார்னலி. எனக்கு தெரியும், உங்களை பத்தி நல்லாவே நான் விசாரிச்சிருக்கேன். அதுக்கு தான் உங்களை வேலைக்கு எடுத்தேன். அங்க இருக்கிற சாயில் டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா சார். ஆனா அதே மாதிரி ஒரே ஒரு மரணம் மட்டும் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஆல்கஹால் சம்பந்தப்பட்டது தான். மற்றபடி அந்த சைட்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. அது உண்மை கிடையாது. அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றேன்னா, அங்க உங்களால கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. முதல்ல உட்காருங்க. ஓகே சார். ஆமா, இந்த டாக்டர் கார்னலியை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா? இந்த ஆள் நமக்கு செக்யூரிட்டி ரிஸ்கை ஏற்படுத்துவான்.
அதனால இந்த ஆள் இந்த பில்டிங் பக்கம் திரும்ப வராம பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, நான் ஒரு சைடிஸ்ட். ஏன் இப்படி நடக்குது? இந்த குளோபல் வார்மிங் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம இப்போ இங்க வந்திருக்கோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் வர போறாங்க, அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். அப்படியே அந்த விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க சீக்கிரமா போலாம். என்னாச்சுங்க? மிக்கேலா, நீங்க ஒரு அழகான பொண்ணு. இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த என்வாயர்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் குயின் பிளானட் கான்ஃபரன்ஸா இருக்குல்ல? அதுவும் இது எவ்வளவு ஃபேமஸ் ஆனது. என்ன ஃபேமஸ்? ஒரு கும்பல் மரத்தை போய் கட்டி பிடிக்கிறாங்க, அப்புறம் திமிங்கலத்தை பிடிச்சு அழுகுறாங்க. அவங்க ஏன் வேலையை வந்து பாத்துக்கணும். நம்ம ஆட்கள் உருப்படியா ஒரு ஹோட்டல் ரூமை கூட பாத்துக்க மாட்டீங்களா? கேட்டா மட்டும் எதோ பேசுறது. இதை விட சேலஞ்சிங்கான விஷயம் என்ன இருக்க முடியும்? இந்த இடத்த வெறும் ஹோட்டலா பார்க்காம கான்ஃபரன்ஸ் சென்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். அண்ட் எங்களுக்கு இங்க வேலை அதிகம் தான். டக் மிடில்டன், நான் தான் இங்க இருக்க எல்லாருக்கும் இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஐடியா வச்சுக்கிட்டு இத்தனை பேரை இங்க வர வச்சு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே நடத்த போறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஈவென்ட் ஒன்றும் முட்டாள்தனமா இல்ல. நான் கெலி ஸ்பென்ஸ், ஈவென்ட் கோஆர்டினேட்டர். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. இவதான் என் அசிஸ்டன்ட் எய்மி. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஃப்ரிஸ்பி கான்ஃபரன்ஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா இருக்குங்க. அண்ட் எனக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா நான் வந்து உங்க எல்லாரையும் கேட்பேன். சொல்லுங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ஹெல்ப்! அந்த பெருச்சாள் இங்கேயும் வந்துட்டாளா? ஓ சாரி சாரி, அவன் என்ன கேட்டு வந்தானா? இல்லைன்னு சொல்லிருங்க. யார்கிட்ட இல்லைன்னு சொல்லணும்? என்ன ஆச்சு உங்களுக்கு? அவன் கத்துறாங்க, காதுல இருந்து புகையெல்லாம் வருது. யாரு? ஜீன் ஹர்மன், என்ன அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாத. ஐயோ மாட்டி. நான் உங்களை பார்த்துட்டேன். நான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன், தெரியலையா? டாரா பேங்க்ஸோட பர்த்டேவே நான் மிஸ் பண்ணிருக்கேன். அதுவும் உங்களுக்காக மட்டும்தான். மிஸ் டாஸ்கி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமாங்க, இதை கொஞ்சம் பிடிங்க. அப்பாவி மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு உன்ன மாதிரி ஆள போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்குலாம் என்ன நீங்க வரல, புரியுதா உனக்கு? எந்த கிறுக்க உன்னை கீநோட் ஸ்பீக்கர் ஆக்க நான் சொல்லு. உங்க கேள்வியில இருக்கிற கிறுக்க நான் தான். மிஸ் ஜாப்ஸ்கி, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். திடீர்னு ஷெட்யூல் சேஞ்ச் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் யுஜின் இருக்காரு, நான் அவரோட கிளைமேட் வேரியேஷனை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஓ கிளியோபாட்ரா, ஓ என் செல்ல குட்டி, அவ உன்னை ஏதா பண்ணாளா? அது உள்ளே இருந்தது எனக்கு தெரியாது. என் சின்ன வயசுல ஒரு தடவை கடி வாங்கி இருக்கேன். அதுல இருந்து டாக்ஸ இப்படி பார்த்தாலே என்கிட்ட பேசி தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க, சரியா? ஷெட்யூலிங் பத்தி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும், அதனால கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா? அப்புறம் எனக்கு த்ரான்பெரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். உங்களோட உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்தேன், நீங்க வந்துட்டீங்க. கரெக்ட் தான். அவங்கள பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்காங்க. உண்மைதானே? உங்களுக்கு டாக்ஸ்னா பிடிக்காது, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்னா பிடிக்காது. என் அம்மாக்கு மார்ஜின்ஸ்னா ரொம்ப பயம். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். கவலைப்படாதீங்க யோஜன், பப்ளிக் ஸ்பீக்கிங்னால யாருக்கும் எதுவும் ஆக போறது இல்ல. உங்க ரூமை பாத்துட்டீங்கல்ல? வெல், ஆரம்பமே பரவாயில்ல, நல்லா தான் போகுது போலே. அதை ஏன் கேக்குறீங்க? சாரி, என்னாச்சு? ஓ யா, இந்த டாக் அவட்டே கொடுத்துட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் சாக போறோம். நாம எல்லாருமே சாகத்தான் போறோம்.
நீ சாக போற, நீயும் தான். நம்ம எல்லாருமே சாக தான் போறோம். ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னா நாம அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா இதுவரைக்கும் நம்ம சுற்றுச்சூழல்ல செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தை செய்யாம தக்க வச்சுக்கணும். இல்லடா தடுக்கணும். அதை மட்டும் செய்யலன்னா நம்ம மனித இனம் மொத்தமா அழிஞ்சு போயிரும். ஜாக்கிரதையா இருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, நல்லா இருக்குடா. எனக்கு சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னது இது? அந்த போடியம்ல என்னோட ஸ்பீச்சை முடிச்சிட்டு நோபல் பிரைஸ் வின் பண்ண பயாலஜிஸ்டோட கையை குலுக்கிட்டு நான் நிப்பேன். அந்த சமயம் என் கையை உள்ள அழுக்கா இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? வழி மாறி இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, அடடா, ஷேக் அப்துல்லாக்கு ஹலால் மீல் சர்வீஸ் தேவைப்படுதா? ஹலால்னா கோஷர் மாதிரி தானே? எனக்கு தெரிஞ்சு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன ஏதோ ஒரு டயட் பிளான் நினைக்கிறேன். மாஸ்கோல என் சிஸ்டர் இருக்கால, அவளும் இதே மாதிரி தான். ஓ ஹே, அங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுட்டு நிக்கிறாரு. அவர் பார்த்தா பிரீஸ்ட் மாதிரி இல்ல? ஃபாதர் டக்ளஸ் மிடில்டனா? ஓ நோ, அவ்வளோ அழகான ஒரு ஃபாதர், அது கஷ்டமா தான் இருக்கு. என்னால அது ஏத்துக்க முடியல. அப்புறம் டாகோட வந்தாங்களே மிஸ் டார்ஸ்கி, அவங்க போன மாசம் வேனிட்டி ஃபேரோட கவர்ல வந்தாங்க. அது மட்டுமா, ஹஸ்ட்லர்ல அவங்க லைவ் இன்டர்வியூவும் கொடுத்திருக்காங்க. ஐயோ, நீ ஏன் இதெல்லாம் கேக்குற? முன்னாடி பிரீஸ்டோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லல்ல? சேச்சே இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சோ இந்த பிரீஸ்ட், நன்ஸ், ராபிஸ் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க எப்பவும் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அதை மட்டும் இல்லாம குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த ஷெஃப் கிட்ட நீயே சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் காட்டுக்கு போனா என்னோட கியூட்னஸ்லாம் குறைஞ்சிடுமே. இது ஒரு ஸ்டூபிட் கான்ஃபரன்ஸ். இதோ என்வாயர்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அவ தனியாவா புலம்பிட்டு இருக்கா? அப்புறம் என் ரூம் இவ்வளோன்னு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஹோட்டல்ல ஸ்பா கூட இல்லையா? அவ வச்சிருக்கிற அவளோட டாகோட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கா. இவள மாதிரி ஒருத்தைய பார்த்ததே இல்ல. ஆனா அவங்க பேசுறப்போ டாக் மட்டும் பதில் சொல்றதா இருந்தா சுவாரஸ்யமா இருக்கும்ல. என்னுடைய டின்னர் டேட் காலை வாரிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நானா? நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன், சாப்பாடு நல்லா இருக்காதா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, கெஸ்ட்னு சொல்றீங்களே, நீங்க அந்த டாக பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற யாருக்குமே சரி அட்ரஸ் பண்ணவே தெரியல. சரி வாங்க. ஓகே, தேங்க் யூ. சரி, யார் உங்களை காலை வாரினாங்க? என்னோட கீனோட் ஸ்பீக்கர் தான். அவன் இல்லாம என்ன பண்ண போறேனோ. ஓ யூஜினா? அவர் பயந்து போய் எங்கேயாவது ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை பத்தி தெரியாம பேசாதீங்க. அவர் உண்மையிலே ரொம்ப புத்திசாலி. அவர் மனசு வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா பின்னி பெடல் எடுத்துருவாரு. என்வாயர்மெண்டலா சொல்றேன். ஓகே, சரி வாங்க, நம்ம போய் சாப்பிடுவோம். ஷீட்ல இருக்கிற த்ரெட் கவுண்ட்லாம் பார்த்து வச்சுக்கோயே, 0ல இருக்கு. சரி, அதை விடுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எங்க அப்பாவோட ஃபண்ட்ஸ் 50% வரைக்கும் வருஷத்துக்கு வருதுன்னு தெரியும். ஆனா ஸ்டூடெண்ட் பாடி எலெக்ஷன்ல கூட தகுதியே இல்லாத ஒருத்தன் இதுல செலக்ட் ஆயிருக்கான்ற விஷயம் எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவரு ரொம்ப கோவப்படுவாரு. கோவத்துல என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. வெயிட்டர், நான் ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. எல்லாரும் சோம்பேறியா இருக்காங்க. அவ வீடியோ பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதான் தனியா பேசுறா. சில சமயத்துல நான் ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி இம்சை பண்ற செலிபிரிட்டிஸ்லாம் பிறக்காம இருக்கலாம்னு வேண்டிப்பேன். எனக்கு இந்த ஹோட்டலோட மெனு கொண்டு வரீங்களா? அண்ட் என் டேபிள் பாருங்க, அழுக்கா இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்த பிரீஸ்ட் விட நீங்க வித்தியாசமா என்ன இருக்கீங்க. பாக்குற எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. பாராட்டுறாங்களா திட்டுறாங்களான்னு தெரியல. பாராட்டு தான். அப்போ சரி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கலாமா? என்னோட பெண்டன்டா? இது எங்க பாட்டியோட கிஃப்ட். இந்த ஊர்ல சேர்ந்தவங்களா? யா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இது ஒரு அடிஷ்னல் ஆர்டிஃபேக்ட். அதை வச்சு தான் கேட்டேன். வழக்கத்துக்கு மாறானது. இன்னும் சொல்ல போனா இந்த ஏரியால சேர்ந்தது தான் அது. வாவ், என்னை விட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னோட பாட்டி வந்து ஒஜிப்வே. என் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க ஞாபகமா இது மட்டும்தான் இருக்கு. இது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஆனா நான் இதை கழட்டினதே இல்லை. நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒஜிப்வேல எப்படியும் ஒரு விஷயத்தை தான் பின்பற்றுவாங்க. பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேச எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியா? டெக்னிக்கலா பார்த்தா உங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தோணுது. அதனால இதுக்கு மேல நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். Cheers. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு காலையில இருந்து யூஜினை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. நைட்டு முழுக்க அம்மா போட்டு தூக்கம் இல்லாம இங்க தான் இருந்தேன். அவர் ரூம்ல பாத்தீங்களா? பார்த்தேன். அங்கேயும் இல்லை. ரூம் டோரும் லாக் ஆயிருக்கு. நேற்று நைட்டு தான் டின்னர்ல இல்லைன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில கூட எங்கன்னு தெரியல. வினோதமா இருக்கு. யா, செக்யூரிட்டி கிட்ட கேக்குறேன். ஓ ப்ளீஸ். எமி ஜாக்சன் டெட்மார்ஸ செக்யூரிட்டி கிட்ட வந்து பார்க்க சொல்லுங்க. டெட்மார்ஷா? ஜாக்சன் டெட்மார்ஷா அந்த பேர்ல இருக்கிற ஒருத்தர் யூஜின் ஆர்கன்ல சீஃப் ஆஃப் போலீஸா இருந்தார். அவர் தானே இது? யா, அந்த குவாலிஃபிகேஷன்ல இங்க ஒருத்தர் இருக்கிறது நல்லது தானே. அவரை தெரியுமா? தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். சர்ச்சோட ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் ஒரு சின்ன பையன் கொலை பண்ணிட்டான்ற வழக்குல போராடிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் தான் அந்த பையனுக்கு எதிராக ஆதாரங்களை வச்சிட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அது அவரோட ரெசியூம்லயே இல்லையே. அதை எப்படி போடுவாங்க? அதை விடுங்க, அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு போயிட்டாரு. சரி, அந்த பையனுக்கு என்னாச்சு? டிம் பெய்லி, அவனை கொன்னுட்டாங்க. இதெல்லாம் செக்யூர்டா வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாக்சன், கேலப், இப்பதான் டோனி கிட்ட சைடு என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி லாக்கை வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதானே ஸ்விஃப்ட் கீ வச்சிருக்கிற கெஸ்டால மட்டும் வர முடியும். நீங்க இல்லாம எதுவும் முடியாது. ஃபாதர் டக்ளஸ் மிடில்டனை உங்களுக்கு தெரியும்ல? இவர் தானே? எனக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம், என்ன பிரச்சனை? என்னோட கீனோட் ஸ்பீக்கர் ஆளை காணோம். நேற்று நைட்ல இருந்து பார்க்கல. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்க வந்தேன். யூஜின் ஹெர்மன் 20 வயசுக்கு மேல இருக்கும். பார்க்க கொஞ்சம் வினோதமா இருப்பாரு. சுருட்ட முடியோட இருப்பாரு, அவர் தானே? இல்ல, நான் அவரை பார்க்கவே இல்லை. அவரோட ரூம்குள்ள போய் பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஓகேவான்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஆஸ்மா இருக்கு. அவருக்கு இந்த கிளைமேட்டும் செட் ஆகாது. அதெல்லாம் சரிதான், ஆனா அவரு வரக்கூடாது. ஹோட்டலுக்குள்ள மத்தவங்கள விட முடியாது. பட் பரவாயில்ல விடுங்க. நான் போயிட்டு லைப்ரரியில செக் பண்ணிட்டு வரேன். வழக்கமா ஏதாவது படிக்க ஆரம்பிச்சானா அப்படியே தூங்கிடுவான். திரும்ப சந்திக்கலாம். ஓகே. ஹே, சோ உங்களுக்கு அவரை தெரியும், ஆனா அதுக்காக இப்படி ரூடாவா நடந்துப்பீங்க? கடமை தானே நான் செஞ்சேன். மத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சா எனக்கு என்ன? நான் எப்பவுமே இப்படிதான். அது சரி. ஏன்னா இது என் கடமை. இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. ஓகே. டோனி, நான் வர வரைக்கும் இங்கே இருக்கியா? ஓகே, இருக்கேன் பாஸ். மிஸ்டர் ஹேமண்ட்,
ஹோட்டல் செக்யூரிட்டி. யுஜீன். ரூம்குள்ள யாரோ இருக்காங்க. ஓகே. ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அதை சரி பண்றதுக்காக வந்தேன். சத்தியமா டெட் மார்ஸ், என் அப்பண்டிஸை நீங்க சுட்டீங்கன்னா அப்புறம் அவன் செய்ய வேண்டிய பாத்ரூம் வேலைகளை நீங்க தான் செஞ்சாகணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க சரியா? ஃபாதர் மிடில்டன் கூட வந்தவர் ஒருத்தர் காணோம். அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க அவரை பாத்தீங்களா? வந்ததுல இருந்து இங்க யாரையுமே நான் பார்க்கல. மெயின்டெனன்ஸ்க்கு உங்களையா கூப்பிட்டாங்க? இருக்கலாம். இங்க வரவன் போறவன் எல்லாம் சும்மா கூப்பிடுறானுங்க. போதா குறைக்க அந்த மெக்கல வேற ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டத்துல ஏதோ ஒரு விதமான பிளாக் இருக்கு. என்னன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா அதை சால்வ் பண்ணுங்க. பட் அவர் எங்கேயாவது பார்த்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா போடுறேன் கேலி. ஹேங்க், வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? எப்ப பார்த்தாலும் காதுல அந்த வயரை வச்சுட்டே இருக்கே, பார்த்து காது செவிடாயிரும். இங்க பாருங்க, இது என் உடம்பு முழுக்க இருக்கு. என்னால என் கிளியோபேட்ராவை வாஷ் பண்ண முடியல. என்னாலயும் என்ன வாஷ் பண்ணிக்க முடியல. அட, சிங்க்ல இருந்து இது எப்படி வருதுன்னே தெரியல. ரொம்ப அழுக்கா என்னமோ வந்துகிட்டே இருக்கு. அது வந்து பிளம்பிங் ப்ராப்ளம் ஏதாவது ஆயிருக்கும். நீங்க தானே கான்ஃபரன்ஸ் கோஆர்டினேட்டர்? அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். பாருங்க, நான் வந்து இதெல்லாம் பாருங்க, இந்த அழுக்கு நான் ஒன்றும் போக ஹோட்டல்ல மாட்டேங்குது. எல்லாம் வேலை செய்யல. நான் இங்க ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். உங்களை மாதிரியே. அதோட நான் ஒன்றும் பிளம்பர்லாம் கிடையாது. ஒண்ணு பண்றேன், நான் உங்களுக்காக மெயின்டெனன்ஸ் கால் பண்றேன். கிளியோ, கொஞ்சம் நில்லு. இருங்க. நீங்க டாக பிடிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு பிடிச்சிட்டீங்களா? இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்குன்னு அது தெரியலையா? உங்களை பிரீஸ்ட்னு சொன்னாங்க. ஆமா, நான் பிரீஸ்ட் தான். ஆனா நான் ஒன்றும் பொண்ணும் கிடையாது. ஃபன்னியா பேசுறீங்க. நீங்க எப்பயுமே இப்படிதான் ஃபன்னியா பேசுவீங்களா? என்னோட அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு மெக்கலாவை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு காலர்ஸ் வச்ச மாதிரி சட்டை போடுற ஆண்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க. கிளியோபேட்ரா, உங்க டாக் மெயின்டெனன்ஸ் கிட்ட போய் டாக பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி அவ குளிச்சுட்டு கிளீனா வரணும். வேஸ்ட் பண்ணிட்டேன். உன்னையெல்லாம் எவன் சமாளிப்பான்? அல்லா, பஞ்சுவா, பஞ்சுவா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா மெக்கிலோட நாள் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. கிளியோபேட்ரா ஓடி போயிட்டா. நான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கிளியோபேட்ரா தான் எனக்கு எல்லாமே. இப்போ சரி, அது விடுங்க. ஹே பாஸ், அவருடைய இன்ஹீலர். அவருக்கு ஆஸ்துமா இருக்குன்னு பிரீஸ்ட் சொன்னார்ல பாஸ். முடியும். அவருடைய முகத்தை பாருங்க. நீ இவர் முகத்தையே பாத்துக்கிட்டு நான் திரும்பவும் லாட்ஜுக்கே போறேன்.
இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஆகி பார்த்ததில்ல. பாடி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாஸ்? இன்ஃபார்மர்லேயே வச்சிடவா? ஓகே, நல்ல ஐடியா தான். ஆனா கிச்சன் கூலர்ல வச்சிரு. விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரியா இருக்கு. சமையல்காரன் பார்த்தானா செத்துருவான். அப்புறம் 2 பாடிஸுமே சேர்த்து மறைக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா ஃபியூனரல் பார்லரை வர வச்சு இந்த பாடிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு வர வரைக்கும் அவங்கள பார்த்துக்க சொல்லலாம். என்ன ஃபியூனரல் பார்லர்ஸ், டெட் பாடிஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அலர்ஜி. கிழிஞ்சது போ. இங்க பாரு, நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் அந்த பாடியை செக்யூரா பார்த்துக்கோ. ஓகே, வெறும் ஒரு நாள் தானே பார்த்துக்க போறேன். அப்படின்னா ஒரு நாள் அங்கே இருந்தோம்னா அடுத்த ஒரு வாரம் தூங்க மாட்டேன். அசால்ட்டா கோர்த்து விட்டு போயிட்டே இருக்கேன் ஐயா. இங்க பாரு, நான் உன்னை எதுலயும் மாட்டி விடல, சரியா? உனக்கு அது செய்யறதுக்கு பயமா இருக்குன்னா பாடியை கொண்டு போய் கூலர்ல வச்சிரு. இல்லைன்னா அதை வச்சு வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஐசக் எனக்காகவே கிளீன் பிளானட் கான்ஃபரன்ஸ்க்காக அழகான ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. ஐசக் மிஸ்ராகி. அனுபவத்துல ஒரு விஷயம் சொல்றேன் டார்லிங்ஸ். கலங்காத்திலே நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிளியரா இருக்கிற ட்ரிங்க்ஸ் தவிர எதுவுமே குடிக்காதீங்க. வோட்கா, ஜின், வேற என்ன கிளியரா இருக்கும்? தண்ணி. நிலைமை ரொம்ப மோசமா போகுது. இது விளையாட்டு கிடையாது.
ஷேலி பயப்படாத, ஒண்ணும் இல்ல. இது நீயே வச்சுக்கோ. இது இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட வேண்டாம். உனக்கு எப்பயுமே இது பாதுகாப்பா இருக்கும். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். எனக்கும் இதை மறந்துடாத. Housekeeping. Hello. Housekeeping. கேலி, கேலி, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராப்பர்ட்டி. இங்க இறந்தவங்கள சேமிச்சு வைக்க முடியாது. இது வெளியே தெரிஞ்சா நம்ம பேரே கெட்டு போயிடும். யூஜினுக்கும் இது நல்லது என்ன சொன்ன? யூஜின் ரொம்ப நல்ல பையன், கூச்ச சுபாவம் உள்ளவன். பப்ளிக் ஸ்பீக்கிங்னா மிரண்டு ஓடிடுவான். ஆனா அவன் இந்த மாதிரி இறந்தது ரொம்ப மோசமா இருக்கு. Hello. Housekeeping. ஐயோ கேலி, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேக்குறியா? இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். இது முதல்ல கெட்டு போறதுக்கு நான் விரும்பல. சோ எந்த தப்பு நடக்காத அளவுக்கு நம்ம தான் பாத்துக்கணும். இவென்ட்ஸ்ல இருந்து கேள்வி பேசுறேன். இப்ப என்ன? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஓச்சு, நான் எதுவும் பண்ணல. அவங்கள தொட கூட இல்ல. நீ தான் செஞ்சேன்னு நான் எதுவும் சொல்லலல்ல. இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பாவம், இந்த பொண்ணு சந்தோஷம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. சந்தோஷம் இல்லாமலா? எதுக்காக? இந்த பொண்ணோட அப்பா இருக்கிறதுலே ரொம்ப பணக்காரன். அதோட இவ எல்லா விஷயத்திலயும் ஃபேமஸா இருக்கா. இவ கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே இல்ல. என்னதான் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலும் எங்க எல்லாத்தையும் இழந்துருவோமோன்னு பயம் இருக்கும். போதை பொருளா தான் இருக்கணும். நீ வந்து பார்க்கும்போது இப்படிதான் இருந்தாங்களா? நான் எதுவுமே தொடல. சரி, இந்த விஷயமா போலீஸ் வரும்போது உன்னை விசாரிப்பாங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தனியா இருக்கணும். நான் போலாமா? ஓகே, தேவைப்பட்ட நான் கால் பண்றேன். நீ என்ன பைத்தியமா? போலீஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாமா? இவன் தற்கொலை தானே பண்ணிக்கிட்டா. இப்போ நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. போலீஸ் வந்தா மட்டும் என்ன பண்ண போறாங்க? சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நம்ம போலீஸ கூப்பிடு. டெட் மார்ஸ் ஆஸ்மா பாடியோட சேர்த்து இதையும் வச்சிரு. அப்புறம் ரெஜி கிட்ட சொல்லி அந்த கண்ணாடியை மாத்த சொல்லு. எல்லைங்க, அவங்க தான் என்னோட ஃபேவரட் ஈவென்ட்ஸ் கோஆர்டினேட்டர். நான் ஆல்வின் சைம்ஸ் பேசுறேன் மிஸ்டர் கென்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. மிஸ்டர் கென்ட், இங்க நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்துருச்சு. கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருந்த ஒரு டெலிகேட் இன்னைக்கு காலைல ஆஸ்மா அட்டாக்னால இறந்து போயிட்டாரு. அப்புறம் இப்ப சமீபத்துல இப்ப நீ ஏன் எழுதிட்டு இருக்க? சீக்கிரமா சொல்லி தொலை. மிக்கேலா அவங்க கையை அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் இரு. யார சொல்ற? மிக்கேலாவா? ஆமா சார், அவங்களே தான். கடவுளே, இதெல்லாம் நீ கவனிக்கவே மாட்டியா? இதெல்லாம் நடக்கும்போது நீ எங்க போன? எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல சார். இங்க எல்லா விஷயத்தையும் நான் பெர்ஃபெக்ட்டா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். டீடைலா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் பிரஸுக்கு போச்சா இல்லையா? இல்ல சார், பாடியை பார்த்தது மெயின்டெனன்ஸ் லேடியும் நம்ம கேலியும் தான். அவ போலீஸ் கிட்ட சொல்றேன்னு சொல்றா. அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படிதான் நானும் சொன்னேன். ஆனா விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் நடக்க வேண்டிய இடத்துல செலிபிரிட்டி செத்துட்டாங்கன்னு ஃபியூனரல் தான் நடக்கும். வேணும்னா என்னோட ஷட்டில் பஸ் அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்கிறியா? வேண்டாம் சார். அப்படின்னா இந்த விஷயம் வெளியே தெரியாத வரைக்கும் அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே மறைச்சு வை. இந்த வேலையாவது உருப்படியா செய்வல்ல? ஸ்டாஃப் கேட்டா என்ன சார் சொல்றது? நீ ஏதாவது சொல்லு. யாராவது இந்த விஷயத்தை பத்தி பேசினா அவங்க வேலை போயிடுன்னு சொல்லு. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ரெஜி, நீங்க இருக்கியா?
ரெஜி இங்க இருக்கியா? ரெஜி 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 ஹேங்க் ஒண்ணு. இடத்தையே குப்பியா வச்சிருக்கான். ரேஜி எங்கயா போன? ரேஜி இது ஜஸ்ட் ஒரு சின்ன டாக் கேலி, பயப்படாத. கிளியோபாட்ரா இங்க வா பார்க்கலாம். No, no. எங்க போச்சு அது? எது எங்க போச்சு? அந்த டாக், அந்த wolf டாக் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. கேள்வி இங்க எந்த டாகும் இல்ல. நீ எப்படி இங்க வந்த? உன் குரல் கேட்டு வந்தேன். என்னது? ஐயா, எனக்கு ஞாபகம் இல்ல. தேங்க்யூ. சரி விடுங்க, இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தைரியமா இருக்கிற மாதிரி மத்தவங்களும் எப்படி இருக்க முடியும்? அந்த டாகை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உனக்கு தெரிஞ்சவங்களோட தான். நீ இனிமே எதுக்கும் பயப்படக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எப்ப பயம் வந்தாலும் இது உன்னை பாதுகாக்கும். நல்ல ஆன்மாக்கள் பூமியில இருக்கிறவங்கள, அவங்கள நேசிக்கிறவங்கள பத்திரமா பாதுகாக்கும். நான் தான் வாழ்க்கை, நான் தான் அன்பு, அதனால எனக்கு பயமே இல்லை. இந்தாங்க இதை குடிங்க. ஸ்னோ கேஃபினேட்டட். தேங்க்ஸ். நீங்க சொன்ன மாதிரி உல்ஃப் எதுவும் இல்லை. என் ஆளுங்களை வச்சு பேஸ்மெண்ட்ல செக் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை. மெக்கேலாவுடைய டாக் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா அது கூட நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்லையே. ஆமா, அது சின்ன டாக் தானே. அதான் செத்துருச்சு.
ரூம்ல சூசைட் நோட் மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அது என்ன முக்கியமா என்ன சந்தேகமா இருக்கா? சூசைட்ஸ்னா நோட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா மெக்கேலா மாதிரி ஒரு கேமரா பைத்தியம் கடைசியா அவ என்ன சொல்லியிருப்பான்னு யோசிக்கவே முடியல. அங்க வந்தது வுல்ஃப் கிடையாது, அது ஒரு கிராஸ் பிரீட். பாதி வுல்ஃப் பாதி ஜெர்மன் ஷெப்பர்ட். எப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கு அது ஞாபகம் இருக்கு. என் சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல அந்த நாயை வளர்த்தாங்க. அது ரொம்ப மோசமானது. எது டாகா இல்ல பக்கத்து வீட்டுக்காரரா? ரெண்டும் தான். ஃபாதர் ஃபிட்ச், அப்புறம் அவரோட வுல்ஃப் டாக் ஏஜாக்ஸ். அவருடைய பழைய சாப்பல்ல இருக்கிற இடத்துல தான் நாங்க விளையாடுவோம். ஒரு வாட்டி விளையாடும் போது அவர் எங்களை பிடிச்சிட்டாரு. அப்புறம் ஏஜாக்ஸை வச்சு எங்களை அட்டாக் பண்ணாரு. அந்த நேரத்துல அது என்ன மோசமா கடிச்சதால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அந்த காரணத்தினால தான் அப்போலேருந்து டாக்ஸை கண்டாலே பயம். அப்ப அந்த அனிமல் தான் உங்களை இன்னைக்கு அட்டாக் பண்ணிச்சா? யா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. உங்க நினைவுகளோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க போல இருக்கு. அது ஒன்றும் மறக்கிற மாதிரியான விஷயம் இல்லை. என்னால அதை பத்தி சொல்ல முடியாது. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஹேங்க், ஹேங்க், உங்களுக்கு இதுதான் கதி சிஸ்டர் மேரி அகஸ்டா. அதை கீழே வச்சுட்டு வரியா? நமக்கு வேலை வந்திருக்கு. ஐயோ, அந்த ஹவுஸ் அப்டேட் கேம்ல இன்னொரு 5 செகண்ட்ஸ் விட்டு இருந்தா என்னோட ஹை ஸ்கோரை நான் எடுத்திருப்பேன். ஆமாமா, அதை சாதிச்சா பெரிய அவார்டு கொடுப்பாங்க. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்க துப்புல பேச. அவங்க எல்லாம் மோசமான நன்ஸ் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவை. இந்த மூன் சூட்ஸ் எதுக்கு? ஏன்னா நாம இப்ப சூவருக்கு போக போறோம். இங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் எதுவுமே சரியில்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைமன் போய் பாருன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அவன் சொல்றான்னு நம்மளும் போய் பார்க்கணுமா? இந்த மொத்த பில்டிங்க்கும் சாபம் இருக்கு. அதனாலதான் வந்த கெஸ்ட் எல்லாருமே செத்து போய்கிட்டு இருக்காங்க. ஹேங்க், ஒன்று சொல்லவா, கடவுள் இருக்காரான்ற சந்தேகம் வரும்போதெல்லாம் அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான வியூவை வந்து நான் பார்ப்பேன். அப்போ என் மனசு அமைதியாயிடும். அப்படின்னா கடவுள் மேல உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லையா? ஆனா நீங்க பாக்குற வேலைக்கு அதுதானே பேசிக் ரிக்வயர்மெண்ட். அப்படி சொல்லியிருக்க கூடாது. எப்படி? ஒரு ப்ரீஸ்டோட வெக்கேஷனை பத்தி கேட்குறீங்களா இல்லை ரெகுலரான ஒரு பையனோட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் தான். என்னோட காலிங்ஸ் வந்து வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே. இதை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பிக்கை இல்லாமல் நம்புறது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் பேஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்த வுல்ஃபை யாரும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைன்றதை நான் நம்புகிறேன். நிஜமாவா? நிஜமாதான். ஆனா நான் சொன்னது யாராவது நம்பாம போயிருந்தா ஜஸ்ட் மிஸ்ல என்ன அப்படியே வேலையை விட்டு துரத்தி இருப்பாங்க. என் ஸ்டாஃப் மேலேயே எனக்கு சரியா நம்பிக்கை இல்லை. அதோட மர்மமா நடந்த மரணங்கள் போதா குறைக்கு உங்க கூட வந்தாங்களே சில பேர், அவங்க எல்லாம் வெறுப்பேத்துறாங்க. கடந்த சில நாட்களா கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்குல்ல? யா. சரி வாங்க நடந்துட்டே பேசுவோம். சரி, நீங்க ப்ரீஸ்ட் ஆகணும்னு எப்போ முடிவு பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? 13 வயசா இருக்கும்போது சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்க. 13 வயசாகிற ஒரு பையனுக்கு கடவுள் கூப்பிடுறாருன்னு எப்படி தெரியும்? உண்மையை சொல்லணும்னா அந்த சமயத்தில் நான் பெருசாக யோசிக்கல. கடவுள் ஏன் கூப்பிடுறாருன்னு யோசிக்கல. நான் சீரியஸா கேக்குறேன். நானும் தான். சாதாரணமா எல்லாரும் ஒரு ஆஸ்ட்ரோனட்டாவோ ஃபயர் ஃபைட்டராவோ ஆகணும்னு விரும்புவாங்க.
அப்படி இருக்கும்போது 13 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தைகள் பிறக்காதுன்னு எப்படி தெரியும்? சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் ஒன்றும் கேத்தலிக் பிரீஸ்ட் கிடையாது. நான் எபிஸ்கோபாலியன். என்னது? நாங்களும் கல்யாணம் பண்ணிக்குவோம், எங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறக்கும். அவ்வளோ ஏன், படம் பார்த்துட்டு வரும்போது கை கோர்த்து நடப்போம். ஓ அப்படின்னா இன்னமும் நீங்க ஏன் கல்யாணமா? யா நான் டிராவல் நிறைய பண்ணுவேன். என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட எனக்கானவளை நான் இன்னும் பார்க்கலையே. அப்படி இல்லைன்னா எனக்கு கமிட்மெண்ட்னா பயமா இருக்கலாம். வேற மாதிரி சொல்லணும்னா நீங்க ஒரு வழக்கமான மனுஷன். போயிருங்க, யாரும் இருக்காதீங்க. கொஞ்சம் இருங்க. யார் அது? வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். வரேன், போங்க. க்ளூனியோட வீடியோ கேம் மாதிரி இல்ல, இது உண்மையான டோம் ரைடர் மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. இந்த வேலையை எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? சூவருக்கு வந்தாச்சு, ஆனா நேரம் நம்ம முட்டி வரைக்கும் தண்ணி வந்திருக்கணுமே. இங்க காஞ்சி போயிருக்கு. அது மோசமா? ரொம்ப மோசம். வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அண்ட் இது ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, நான் போய் யாரையாவது கூட்டிட்டு வரட்டா? ஏய், அதெல்லாம் வேண்டாம். முதல்ல பிளாக் ஏஜ் கண்டுபிடிப்போம். ஏன்னா அப்பதான் என்ன பிரச்சனைங்கிறதே நமக்கு தெரிய வரும். ரெஸ்பிரேட்டர்ஸை வேணா இப்ப கழட்டிக்கலாம். இங்க டாக்ஸிக் கேஸ்லாம் எதுவும் இல்லை. என்னது அது? மீத்தேன் கேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டாக்ஸிக் கேஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னீங்க. மீத்தேன் டாக்ஸிக் கிடையாது, எரியக்கூடியது, அவ்வளவுதான். அப்ப சரி. உங்களுக்கு டயர்லாம் ஆகாதா? இந்த மாதிரி டனல்ல நம்ம இதெல்லாம் போட்டுக்கிட்டு தானே வரணும். நீ எப்படி வேணாலும் வந்துக்க, ஆனா கொஞ்சம் அமைதியாவா. இது ஒன்றும் லஞ்ச் டைம் இல்லை, சரியா? தெரியும். என்ன இது வித்தியாசமா இருக்கு?
என்ன இங்க ஏதோ ஒழுகுது? ஏதாவது பாத்தீங்களா? ரேஜ், ரேச்சி, ஹலோ ஹலோ, ஐயோ, ஹெல்ப் பண்ணுங்க. ஹேங்க், ஹேங்க், எங்க இருக்க? ரிச்சி, ரிச்சி, இருங்க, இதோ வரேன். ஹேங்க், வேண்டாம் வேண்டாம், இரு. ஹேங்க், என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்த பக்கம் தானே வந்திருக்காரு? எங்க போனாரு? தெரியலையே. என்ன இது? இது ஒரு பழைய ஷெட். சம்மர் கேபின்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போலே. பல வருஷமா இப்படிதான் இருக்கு. அப்படியா? அப்புறம் ஏன் கதவுல புது பேட்லாக்லாம் போட்டிருக்கு? ஓகே. டிவினிட்டி ஸ்கூல்ல இந்த மாதிரி பூட்டு ஒடிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா எப்போ இது பயன்படும் தெரியாது. கரெக்ட் தான். தள்ளுங்க.
ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம்ல. உள்ள போங்க. நினைச்சதோட பெருசா இருக்கு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இங்க இருக்கிறதெல்லாம் என்னது? அதை தொடாதீங்க. சுத்தமான இடத்துல வந்து கை கழுவாம கையை வைக்கிறீங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ. சாரி ஃபாதர். உங்களுக்கு எனக்கு தெரியுமா? ஃபாதர் டக்ளஸ் மிடில்டன், நீங்க ஒரு கிருசைடிங் ப்ரீஸ்ட். உங்களை யாருக்கு தான் தெரியாது. அதோட டோக்கியோவில் நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணீங்களே, அது ஞாபகம் இருக்கா? அங்க நீங்க ரெனியூவபிள் எனர்ஜி பத்தி பேசுனீங்கல்ல. நான் சாயில் எரோஷன் பத்தி பேசினேன். சாயில் எரோஷனை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியல. நீங்க தானே வால்டர் கான்லி, பயாலஜிஸ்ட்? பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி வாங்க, நமக்கு நிறைய டைம்லாம் இல்லை. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அண்ட் எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? பேஸ்மெண்ட்ல நீங்க பார்த்த விஷயங்களை மத்தவங்கள்ட்ட சொன்னா யாரும் நம்பல இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த கேள்வி கேட்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். பதில் மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த பேஸ்மெண்ட்ல என்னாச்சு? அங்க வந்து ஒரு டாக் இருந்துச்சு. பாதி வுல்ஃப் பாதி டாக். அது வந்து அதுக்கு முன்னாடி அந்த டாக பாக்குறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லுங்க. The dog. எதுவும் ஆகல. நான் மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். எதுவுமே தொடலையா? இல்ல வினோதமான ஏதாவது பொருள் உங்களை எதுவும் தொடலையா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அங்க எனக்கு மேல இருந்த பைப் லைன்ல இருந்து ஏதோ டார்க்கா பசபசன்னு ஒழிவிச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல. இதுவான்னு பாருங்க. இதா உங்க மேல விழுந்துச்சு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னது அது? இதேதான் நான் மிக்கேலாக்கு மேல இருந்ததை நான் பார்த்தேன். யூஜின் மேலேயும் இது இருந்துச்சு. அண்ட் டச்சோட கால்லயும் இது இருந்துச்சு. டச்சா? யார் அது? இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இறந்தாரு, அது தெரியும்ல? அவர்தான் அந்த டச். நான் தான் கேள்வி கேட்ப, நீங்க தான் பதில் சொல்லணும்னு சொன்னேன். ஆனா எப்படி நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இப்ப பதில் சொன்னேன்? புரியல. நீங்க பார்த்த வுல்ஃப், மிக்கேலாவோட சூசைட், யூஜினோட ஆஸ்மா அட்டாக் எல்லாமே இதோட கனெக்ட் ஆகுது. கிட்ட வராதீங்க. சரி வாங்க. அங்க இருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இத மட்டும் தொடாதீங்க. அது அசையுது. ஆமா, அசையுது. உயிரோட இருக்கு. என்னது? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான சென்டியன் லைஃப் ஃபார்ம். இது முழுக்க முழுக்க ஒரு புது வகையான ஸ்பீசியஸ். நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் கை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தட்ட மாட்டீங்க. சரி விடுங்க. சரி, அடுத்து இதை பாருங்க. அது கான்ஃபரன்ஸ் சென்டருக்கு அடியில இருக்கிற சுயர் சிஸ்டம். அதேதான். ஏன் தியரி என்னன்னா, அந்த கிரியேச்சருக்கு ஹைவ் மைண்ட் இருக்கலாம். உதாரணத்துக்கு தேனீகள், எறும்புகள் மாதிரி. அது இந்த சூவர்ல இருந்துகிட்டு தான் மத்தவங்களை தாக்குது. இல்ல அது யாரையும் அட்டாக் பண்ணல. ஆனா அது நமக்கு தான் தெரியாது. கரெக்டா? உதாரணத்துக்கு நம்ம தெரியாம ஒரு இரும்பு கூட்டுக்கு மேல காலை வச்சு அது தாக்க வரா மாதிரி தானே இதுவும். ஆனா இது அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. எஸ், வளருதுதான். அட்டாக் பண்ணப்பட்ட மாதிரி அது உணருது. இது ரீக்ரூப் ஆயிருக்கு. அதோட growth கணக்கில்லாத மாதிரி போய்கிட்டே இருக்கு. அடர்த்தியான இந்த இடம் என்னது? அது டேமை உருவாக்கிட்டு இருக்கு. அதோட நெட்வொர்க், இந்த சிஸ்டம் எல்லாமே
ஒரே சமயத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால தான் பிளம்பிங் ப்ராப்ளமும் ஏற்படுதா? யா இது அற்புதமா இருக்கு. சரி, இது எவ்வளவு பெருசா வளரும்? அதுதான் எனக்கு சுத்தமா தெரியல. உண்மையை சொல்ல போனா விட்டா அது ஒரு மலை அளவு கூட வளரலாம், இல்ல நார்த் அமெரிக்கா அளவுக்கு. இந்த பூமியிலேயே இதுதான் மிகப்பெரிய கிரியேச்சரா இருக்கும். அப்படின்னா இதை எதிர்க்கிறது எப்படின்னு நம்ம யோசிச்சே ஆகணும். அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நான் லேப்லயே இருக்கேன். ஏன் மனுஷங்க எதுக்கு எடுத்தாலும் போர் தொடுக்கவே கிளம்பிடுறீங்க? ஒரு பிரீஸ்டா நீயே இதை சொல்லலாமா? இது மக்களை கொன்னுகிட்டு இருக்க கான்லி. அது கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அது தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நம்ம உயிரோட இருக்க கூடாது. புதுசா வேற ஏதாவது சொல்ல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க டார்லிங்ஸ். காலையில நீங்க குடிக்க போறீங்க அப்படின்னா அது நல்லா கிளியரா இருக்கிற ட்ரிங்க்ஸான பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வோட்கா, ஜின். வேற என்ன கிளியரா இருக்கும்? தண்ணி. யாரையாவது மெயின்டெனன்ஸ்ல இருந்து வர சொல்லுங்கயா. அப்படியா? அப்படின்னா உன் வேலை போயிடுச்சு. மிஸ்டர் சயின்ஸ், உனக்கு என்ன வேணும்? சமீபத்துல நமக்கு பிளம்பிங்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஆபத்துன்னு தெரியும். ஆபத்தானது அப்படின்னு எவன் சொன்னது? வால்டர் கார்னலி, தி பயாலஜிஸ்ட். அண்டர் கிரவுண்ட் ஈகோசிஸ்டம் பத்தி அவர் படிக்கிறார். காணலியா? இந்த பில்டிங்க கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவன் என்ன வெறுப்பேத்தி வேடிக்கை பாக்குறது தான் இங்க வந்திருக்கான். இங்க பாரு, நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்கலன்னா இங்க இருக்க கெஸ்ட் எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. அதனால ரெஜி அந்த சூவுக்கு உடனே போக சொல்லு. நான் 2 வாட்டி சொல்லியும் அந்த ஏற்கனவே போகல. அவன் முடியாதுன்னு சொன்னானா உனக்கு வேலை இல்ல. நோ நோ, நான் சொல்றது கேளு. நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஹலோ, இங்க பாருங்க, இது வேற. ஏமி, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லையே. யூஜினும் இறந்துட்டாரு, மெக்கோலாவும் இறந்துட்டாங்க. சைமனும் அடிக்கடி கால் பண்ணி ரெஜி எங்க இருக்காருன்னு தொல்லை பண்றாரு. இப்ப நீங்களும் வந்துட்டீங்க. அது மட்டும் It's இல்லாம okay. நோபல் பிரைஸ் வாங்கின பிசிசிஸ்ட் கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இது போதாதுன்னு டாய்லெட் வேற பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு It's என்ன பண்றதுன்னு okay. தெரியல. நான் தான் வந்துட்டேன்ல. என்கிட்ட சொல்லு, கடைசியா ரிஜி எங்க போனாரு? நீ எங்க பார்த்த? ஷுவர் கிட்ட போனாரு. சூவருக்கா? அப்படின்னா அவர் சூவருக்குள்ள போனாரா? ஆமா, ஹேக்கும் தான் அங்க போனா. ட்ரைனேஜ்ல பிளாக் எங்க இருக்குன்னு சைமன் தான் பார்க்க சொன்னாரு. நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருக்கு. ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிடு. இந்த இடத்த விட்டு நம்ம உடனே கிளம்பி ஆகணும். கிளம்பி ஆகணுமா? எஸ். சைமன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. நாம தான் அவருக்கு நிலைமையை புரிய வைக்கணும். இந்த இடத்துல நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப கொடுமையானது. சோ இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பணும். அவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புறது? ரிப்பேருக்காக மொத்த பில்டிங்கையும் க்ளோஸ் பண்றோம்னு சொல்லு. கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லு. உன் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லு. அப்புறம் நீயும் இங்க இருந்து கிளம்புற. நீங்க வராம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏமி, நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும். ப்ளீஸ், சொல்றத கேளு.
ஓகே. சுவருக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா உள்ள வந்தவங்க எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. திரும்ப வரவே இல்லை. அதனால தான் உள்ள போய் பார்க்கலான்னு நான் அப்பவே சொன்னேன். கேவலமா இருக்க. அதை தொடாத. அது என்னன்னே தெரியல. அதுதான் எல்லாரையுமே கொல்லுது. மேலே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறது தான் காரணம். ஓகே, எதுவாக இருந்தாலும் வாங்க பார்த்துடலாம். என்னது? கம்பஸ்டபிள் கேஸ். இந்த இடம் முழுக்க அது இருக்குன்னு நினைக்கிறேன். வா போலாம். ஓகே. உள்ள போய் பாரு. நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு எல்லாமே தெரியும். சைமன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? என்னோட கிராண்ட் ஓப்பனிங்க கெடுக்கிறதே நீங்க தானே. யாருக்காக இதெல்லாம் செய்றீங்க? கேர்ஃபுல் சார். இவனும் ஆள் தானே. அவனை வேலைக்கு எடுக்க வேண்டாம் தானே நான் சொன்னேன். ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவன் திருந்தவே மாட்டான். உங்க கண்ணை கீழே போடுங்க சார். ஆனா நீ சீப்பா கிடைச்ச. கம்மியா கேட்கிறவன் தானே எப்பவும் எடுப்பாங்க. சாம், இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு. அது ரெஜியை கொலை பண்ணிடுச்சு. அந்த சோம்பேறி கழுத இங்கதான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் சொல்றத கேளுங்க. ஜாக், உனக்கு பயமா இருக்கா? என்ன? உனக்கு பயமா இருக்கான்னு கேட்டேன். ஜாக், விட்டு இருந்தா அவர் உங்களை கொன்னு இருப்பாரு. என்ன மன்னிச்சிரு. சரி பரவாயில்ல, விடு. தேங்க்ஸ். வா போலாம். தம்பி, டோனி, வான்னு சொல்றேன்ல. டோனி, சீக்கிரம் வா. டோனி, ஓகே.
இருங்க இல்லைன்னா சுட்டுருவேன். ரிலாக்ஸ், நாங்க எதுவும் பண்ண வரல. ஜாக்சன் பயப்படாதீங்க, நாங்க தான். கண் எடுத்து வைங்க. அந்த லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணி தரல. வயசான காலத்துல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? சரி, ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ ஓகே, என்ன நினைச்சு பயந்தீங்களா? எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு. நீங்க தனியாவா வந்தீங்க? இல்ல, நான் டோனி கூட தான் வந்தேன். அவன் இறந்துட்டான். என்ன? சைமனும் இறந்துட்டான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதுவா, இங்க இருக்கிற எல்லாமே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் தான் இங்க வரதா இருந்தோம். அப்புறம் இவங்களும் வரதா சொன்னாங்க. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. சாரி ஃபாதர். இங்க இருக்கிற ஒரு விஷயத்தை அழிக்க தான் நாங்க வந்திருக்கோம். அம்மா, இவன் யாரு? இவர் தான் ரெட் மார்ஷ். இவர் தான் டாக்டர் கான்லே. இந்த சுவர்ல ஏதோ புது லைஃப் ஃபார்ம் இருக்கு, அதை பத்தி படிச்சிட்டு இருக்காரு. அந்த புது லைஃப் ஃபார்ம் ஏற்கனவே 4 பேரை கொன்னுருச்சு. ஆக்சுவலா 5 பேர். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இந்த இடத்தோட டெவலப்பர்ஸ் கிட்ட நான் சொன்னேன். அவளா? அப்ப அந்த கிரீச்சர் ஒரு பொண்ணா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிழிஞ்சது. அந்த கிரீச்சருக்கு மேல இவனுக்கு ஆசை. ஹேய், அது ஒரு பெருசா இருக்கிற ஃப்ளூயிட் மல்டி சீல்டு என்டிட்டி. அதோட ஒவ்வொரு பார்ட்ஸும் தனிப்பட்ட முறையில் செயல்படும். ஆனா அது எல்லாமே ஒரே நெட்வொர்க்ல இணைஞ்சிருக்கும். ஒருவேளை லவ் பண்ணுதோ? அது ஏதோ ஒரு விதமான ஆர்கானிக் ஹலோசினோஜனை டிராப் பண்ணுது. அதோட பிளாக் ஸ்லைம் நம்ம மேல ஒரு சொட்டு பட்டாலும் அதோட கெமிக்கல் நம்ம ரத்த ஓட்டத்துக்குள்ள போய் நம்ம மூளையை குழப்பிடும். உதாரணத்துக்கு ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் ஸ்கங்க். உருப்படி ஏதாவது சொல்லி தொலையேன். யுஜின் ஆஸ்துமா அட்டக்கால தான் இறந்து போனான். எக்ஸாக்ட்லி. அந்த கெமிக்கல் மனிதர்கள் மனசுல இருக்கிற பயத்தை ஆழமா வெளியே கொண்டு வரான். யுஜின் விஷயத்துல அவனுக்கு ஸ்டேஜ் மேல ஏறி நின்று பேசுறதுன்னா ரொம்ப பயம். அந்த பயத்தை அதிகரிச்சு தான் அவனை இறக்க வச்சிருக்கு. நான் கூட என்னோட மோசமான பயத்தால தான் தாக்கப்பட்டேன். அந்த வுல்ஃப் டாக். ஆனா நீ சாவலையே. டாக் ஃபாதர் மில்டன் தான் அப்ப வந்து என்ன காப்பாத்துனார். அப்படின்னா மிக்கேலா ரூம் கண்ணாடியில ஏதோ ஒன்று பார்த்திருக்கா. அதை பார்த்து பயந்து போய் தான் அவ உயிரையே விட்டுருக்கா. அப்புறம் சைமன் அவனோட கற்பனையாலேயே இப்ப செத்து. அவங்க எல்லாரும் அந்த கிரீச்சரை கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில தொற்றுக்கணும். எனக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்தை உடனடியா நான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். இனி இதை பத்தி பேச வேண்டாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு நாம வெளியே போவோம். அதை விட முக்கியமா இந்த கிரீச்சர் திரும்ப யாரையும் கொல்லாத அளவுக்கு நம்ம தடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். இங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பைப் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போனோம்னா வாட்டர் டேங்க் கிட்ட போய் அப்படியே வெளியே போயிடலாம். ஆனா Oh my god. Thanks. Yeah. கடவுளே, அது கிட்ட போய் பாருங்க. கிட்ட போய் என்ன பாக்க? ரேஜே, God. இங்க மறைந்த அனைவரோட ஆத்மா சாந்தி அடையணும். உங்களோட மரணம் மோசமாக இருந்தாலும் நீங்க சொர்க்கத்துக்கு போகணும். ஹேமன், இதுக்கு மேல இந்த மாதிரி வேண்டதுல எல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? எதுவும் இல்லதான். நமக்காக தான் வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி வேண்டுதல்கள் எல்லாம் தான் நம்மளை கனெக்டடா வச்சிருக்க. உதாரணத்துக்கு உங்க கழுத்துல இருக்கிற இந்த பெண்டன்ட் மாதிரி, இது உங்க பாட்டியோட தானே? இங்க இருந்து போயிடலாம். இருங்க இருங்க, அந்த சத்தம் கேக்குதா? ஓ பாய். Oh my god. கிழிஞ்சது போக. அது டேம் உருவாக்குது. அதுவும் நம்ம கண்களுக்கு முன்னாடியே. என்ன இதெல்லாம் பார்த்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? Come on. வாங்க. இந்த டனல் வழியா போயிடலாம். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டோம்னா வெளியே போயிடலாம்.
இவ்வளவு பெருசா இருக்கு. டெவலப்பர்ஸ் இங்க வேலையெல்லாம் சரியா முடிக்கல. இந்த இடம் நேரம் சிட்டியோட கனெக்ட் ஆகுது. இப்பதான் இது எதுக்கு அடிக்குதுன்னு தெரியுது. ரொம்ப முக்கியம். ஜாக்சன், ஜாக்சன், டெட் மார்ஷ். ஜாக்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் போயிடுங்க, நான் இங்க இருந்து வரல. கெலி, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க, இங்க வாங்க. டெட் மார்ஷ், டெட் மார்ஷ், நீங்க எதுவும் நிரூபிக்க தேவையில்லை. அப்படியா சொல்றீங்க? ஆனா என்னால இது மாதிரி திரும்ப வர முடியாது. நான் அதை முடிவு பண்ணிட்டு தான் செய்யறேன். நீங்க யாரும் இங்க இருக்காதீங்க. இந்த இடத்தை விட்டு உடனடியா தப்பிச்சு போங்க. ஜாக்சன், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஜாக்சன். இல்ல தம்பி. Come on baby, என் பின்னாடி வா. ஜாக்சன், வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். Come on. இது ரொம்ப அழகா இருக்கா? நாம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? கானலி, பிரிட்ஜை தாண்டி போ. நான் இதுகிட்ட பேசியே ஆகணும். இவ ரொம்ப அழகா இருக்கா. அதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அது ரொம்ப ஆபத்தானது. கானலி, சொல்றத கேளுங்க, வாங்க. இது உண்மையிலே அற்புதமான கிரீச்சர். அது இருக்கிறத நம்ம கண்டிப்பா மதிச்சே ஆகணும். இந்த இடத்தை விட்டு நம்ம எப்படியாவது வெளியே போகணும். அதுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அதுக்கு மரியாதை தேவை. No! என்னோட கைய போடு, கைய போடு. ப்ளீஸ் கைய போடு. கானலே, அடச்ச. Hey, Officer Deadman, எப்படி இருக்கீங்க? ஆஸ்லி உங்களை கேட்டதா சொன்னான். பேலி, நான் திரும்ப வருவேன், நீ உனக்கே தெரியும்ல. உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை பார்த்ததுல அவ்வளோ ஆச்சரியமாலாம் ஒன்றும் இல்லை. நீ தானே என்ன கோர்த்து விட்டத. நான் அப்பாவின்னு தெரிஞ்சு என் மேல ஆதாரத்தை வச்சேன். டிம் ஜெஃபர்சனை கொல்லனாலும் உன்னை கிரிமினல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒலிவியா விஷயத்தை மறந்துட்டியா? நான் ரேப் பண்ண என் மேல எந்த கேஸுமே இல்லை, அது தெரியும்ல. கொலைக்காகத்தான் நான் ட்ரையலுக்கே வந்தேன். ஆனா அந்த சமயத்துல நீ போய் சொல்லிட்ட. அது உண்மைதான் பெய்லி, பொய் சொன்னதான். இதுக்கு என்ன தண்டனை தரப்போற? என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் நரகத்துக்கு போயிருவோமா? உனக்கு அடுத்து நான் போறேன். என்ன விட்டுறாதீங்க. கையை பிடிச்சுக்க. என் கையை நல்லா பிடிச்சுக்க. ப்ளீஸ் என் கையை விட்டுறாத. இல்ல, நான் விட மாட்டேன்.
விடாத. Kajay Manitou, Saway Nini Shinan. Kajay Manitou, Saway Nini Shinan. Kajay Manitou, Saway Nini Shinan. நல்ல ஆன்மாக்கள் பூமியில இருக்கிறவங்கள அவங்கள நேசிக்கிறவங்கள பத்திரமா பாதுகாக்கும். நான் தான் வாழ்க்கை, நான் தான் அன்பு. என்ன பிடிச்சுக்கோ. நான் உன்னை பிடிச்சிருக்கேன். Hey. ஹாய். என்ன காப்பாத்திட்ட திரும்பவும். No. நீ தான் எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்க. என்ன சொல்ற நீ? ஜேன் மேனிட்டோ, உன்னால தான் இப்போ எல்லாருமே பூமியில் இருக்கிற எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருக்கோம். இனி வாழ்க்கையில எதுக்காகவும் பயப்படவே கூடாது. இது என் பாட்டி என்கிட்ட சொன்னது. இது ஒரு போயம் அல்ல, ஒரு பிரேயரும் கிடையாது. இது பூமியோடைய கிரீச்சருக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான் நீ சொல்லியிருக்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது நம்மளை மன்னிச்சிருச்சு. நீ விழுந்ததை நான் பார்த்தேன். என்னது? எனக்கு எதை பார்த்தும் உனக்கு பயம் இல்லைன்னு சொன்னிய ஞாபகம் இருக்கா? அது உண்மை இல்லை. கடவுள் எப்பவுமே என்னை பார்த்து பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் பார்த்த அந்த காட்சி, அதுதான் என்னோட பயமே. உன் கையை பிடிக்கும்போது நான் விட்டுடுவேணும்னு பயந்துட்டேன். ஆனா நீ என்னை விடவே இல்லையே. நான் கீழே விழுந்த மாதிரி பாத்தியே, அப்புறம் எதுக்காக என் கையை நீ பிடிச்சுக்கிட்டே இருந்த? நம்பிக்கைதான். நம்பிக்கையும் பயமும் எப்பவுமே ஒரே சமயத்துல நம்ம மனசுல இருக்காது. அதனால தான் நான் உன்னை விடாம பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். சாரி, நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? இல்ல, நீ அதை ரொம்ப அழகாவே சொன்ன. ஆமா, நான் இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நான் இந்த கண்ட்ரியை விட்டு போக போறேன். எதுக்கு? இப்பவே வா. இன்னும் ஒரு வாரத்துல இல்லை 10 நாள்ல நாட்டில் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை பார்க்க தான் நான் போறேன். நீங்க என் கூட கிளம்பி வாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க உங்க பாட்டியோட வம்சத்தில் சேர்ந்தவங்க தான். ஆனால் அங்கே சில விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும், இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியும் இருக்கலாம். அது குறிப்பா அதுக்குன்னு ஜாம்பியெல்லாம் வந்துடாது. டக்ளஸ். என்ன? எஸ் டக்ளஸ், நான் உன் கூட வரேன். நிஜமாவா? எஸ். ஆனால் அந்த இடத்துல குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உனக்கு இங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னால இதை செய்ய முடியாது. நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஒரு 6 மாசம் கழிச்சு இதை திரும்ப ரீஓபன் பண்ணலாம். என்ன விளையாடுறீங்களா? எல்லாருமே இறந்துட்டாங்க. சீடர் கேட் அப்படிலாம் திறக்க முடியாது. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, இதை திருப்பி திறக்க தான் போறேன். இது நியாயம்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும்.
நீ ரொம்ப வருத்தப்படுற. பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பயமா இருக்கா? பயமா? எதுக்கு பயம்? இது வேற.